The sum of a two-digit number and the number obtained by reversing the digits is 66. If the digits of a number differ by 2, find the number. How much such number are there? எந்த ரெண்டு நம்பரை சம் பண்ணா 66 ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் 66ன்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 டிஜிட் நம்பர், இப்போ 2 டிஜிட் நம்பர் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 46னே வச்சுக்கிறேனே, ஒரு நம்பர் 46ன்னு இருக்கு. இப்போ அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ண நம்பரையும் அந்த நம்பரையும் ஆட் பண்ணால் 66. இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 64. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 66. இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 66. இது தப்பு, சம் நம்பர் வரும். ஸோ இது ஒரிஜினல் நம்பர். அந்த நம்பரையும் இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால், அதாவது ஒன்ஸ் டிஜிட்டை 10th பிளேஸ்லையும் 10th பிளேஸில் இருக்கிற நம்பரை ஒன்ஸ் டிஜிட்டுக்கும் மூவ் பண்ணி அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 66 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் டிஃபர் பை 2, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்குது? 6 - 4ன்னு போட்டால் 2 இல்லையா? அந்த மாதிரி டிஜிட்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸு 2 இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்ன, அது மாதிரி எத்தனை நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 46ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த எப்படி எழுதலாம்? அல்ஜிபிரிக்கலாக எழுதணும் அப்படின்னா 4 × 10 + 6ன்னு தானே எழுதணும். அதாவது 10ன்றது காமன், 40 அப்படின்னா × 4, 50ன்னா 5 × 10. ஸோ 10ன்றது காமன் நம்பர். அப்போ இந்த நம்பர் தான் வேரி ஆகும். அப்போ அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் வேணால் வரலாம், அந்த நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்கணும். 46 அப்படின்னா இப்படி, 47னா என்ன ஆகும்? ஸோ இந்த நம்பர் இந்த இடத்துல 7 வரும், 40 + 7 வரும். ஸோ அப்போ இந்த நம்பரும் வேரி ஆகுனால திஸ் இஸ் ஆல்சோ ஏ வேரியபிள். ஸோ 10x + ஒய்ன்னு எழுதணும். ஒரு 2 டிஜிட் நம்பர்னா இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். அதாவது திஸ் டேர்ம் ரெப்ரசன்ட்ஸ் தி 10th பிளேஸ். இந்த டேர்ம் ரெப்ரசன்ட்ஸ் ஒன்ஸ். அப்போ நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸை டென்ஸ்னும் ஒய்யை ஒன்ஸ்னும் எடுத்துக்க போகிறேன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் அ 2 டிஜிட் நம்பர். Tens and ones digit of a 2 digit number. இப்போ 2 digit number எப்படி எழுதலாம்? We can write any 2 digit number of the form 10x + y. இந்த ஃபார்ம்ல எழுத முடியும். சரி, கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு வரலாம். Sum of the 2 digit number. இப்போ 2 digit numberனா 10x + y. ஓகே, and the number obtained by reversing the digit. reversing the digitனா என்ன ஆகும்? 10 அப்படியே தான் இருக்கும். இந்த x இருக்கிற இடத்துல y வந்துடும், y இருக்கிற இடத்துல xன்னு போயிடும். அப்போ அந்த நம்பர் என்ன ஆகும்? 10y + xன்னு வரும். ஸோ அப்போ when we reverse the number obtained is 10y + x. And its reverse number is 10y + x. அப்போ their sum என்ன ஆகும்? Their sum 10x + y + 10y + x equal to 66. இப்போ டோட்டலாக 11x இருக்கு, 11y இருக்கு. ஸோ 11ன்றது காமன் ஃபார் both x and y. ரெண்டு டேர்முக்கும் 11 காமன். ஸோ 11 வெளியில் எடுத்தாச்சு. இப்போ x + yன்னு போட்டோம்னா ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருச்சு. இது ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த கண்டிஷன் மேக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் டிஃபர் பை 2, எக்ஸ்ன்றதை என்னன்னு எடுத்திருக்கோம்? டிஜிட் இன் 10th பிளேஸ், ஒய் ஒன்ஸ் டிஜிட் இன் அ 2 டிஜிட் நம்பர்னு பார்த்துருக்கோம். அப்போ அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை x - y ஈக்குவல் டு 2. x - y = 2ன்னு எழுதலாம், இல்லைன்னா y - x = 2ன்னு எழுதலாம். எது வேணா பெரிய நம்பராக இருக்கலாம் இல்லையா? ரெண்டுமே பாசிபிள். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை 2, இதை 3ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணும்போது y கேன்சல் ஆகிடும். 2x = 8ன்னு வந்துருமா? ஆடிங் 1 and 2, x + y = 6, x - y = 2.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது போயிடும். ஸோ 8 எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 2 போட்டால் 4 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2, 4 minus 2 equal to y, y equal to 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 10x plus y substitute பண்ணலாமே. Therefore, the given equation becomes 10x plus y equal to 10 times 4 plus 2. So, 40 plus 2. 42ன்றது தான் given equation. So, அப்போ அதோட reverse number என்ன? 24. இதையே கரெக்டா அப்படின்றத செக் பண்ணலாம். இதோட ரிவர்ஸ் நம்பர் and its reverse is 24. 42 ஒரு நம்பர், 24 இன்னொரு நம்பர். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு பார்த்தோம். இப்போ 24ம் 42 வருது. அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1 and 3 ஆட் பண்ணலாம். x plus y equal to 6, y minus x equal to 2. minus x plus y தானே எழுதுகிறேன். எக்ஸோட டேர்ம் போயிடும். ஸோ அப்போ 2y ஈக்குவல் டு 8, y ஈக்குவல் டு 4ன்னு வருது. சரியா? ஒய்ன்றது ஒன்ஸ் டிஜிட்னு எடுத்துருக்கோம். இப்போ இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷனில் 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துருச்சு. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 10x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 into 2 ப்ளஸ் 4, 20 ப்ளஸ் 4 24ன்னு வந்துச்சு. அப்போ அதோட ரிவர்ஸ் டிஜிட் 42. ஸோ என்னென்னா பாசிபிள்? 24 and 42 are the possible numbers. Therefore, the possible numbers are 42 and 24.